ஹாய் ஹலோ வணக்கம். சிறகடி காசி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம முத்து இருந்துட்டு மீனா கிட்ட போய் உங்கள் அம்மா கிட்ட காசு கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் அப்போவே சீதா கிட்ட கொடுத்துட்டேங்க, சீதா ரொம்ப பாவம், ஒவ்வொரு ரூபாயும் சேர்த்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம முத்து இருந்துட்டு ஆமாம் மீனா, ஒவ்வொரு ரூபாயை இந்த வயசுலேயே சேர்த்து வைக்கிறா, சீக்கிரமாக அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மீனா இருந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு என்ன மீனா யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ரவியும் ஸ்ருதியும் ஹோட்டலுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மனோஜ் கடைக்கு கிளம்புறாரு, ரோகிணியும் வராங்க. ரோகிணி நானும் வரேன் அப்படின்னு சொல்லும்போது விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. எதுக்காக நீ போகணும், நான் தான் உன்னை போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ரோகிணி இருந்துட்டு கடையில் வியாபாரமே இங்கே ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. வியாபாரம் இல்லைன்னா என்னப்போ, இப்போ எல்லாமே மனோஜே பார்த்துப்பான், நீ போவாத, நீ போகிற வேலை வச்சுக்கினா காலை ஒடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மனோஜ் இருந்துட்டு அம்மா தான் சொல்கிறாங்கல்ல, நீ எதுக்கு வர அப்படின்னு ரோகிணி கிட்ட கேட்கும்போது, ரோகிணி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. தனக்காக தான் புருஷன் கூட நிற்க மாட்டானே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மீனாவும் முத்துவும் ரோகிணி கிட்ட பேசுகிறாங்க. ரோகிணி அவன் இப்படி தான் பேசுவான், நீ கடைக்கு போய் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம விஜயா இருந்துட்டு ரொம்ப கோவமா, அதை பற்றி நீ ஏன்டா சொல்கிற அப்படின்னு விஜயா ரொம்ப கோவப்படுறாங்க முத்து மேலேயும் மீனா மேலேயும். அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் எதுவும் பேசாதீங்க மீனா முத்து, என்னோட வாழ்க்கையில் எனக்கு என்ன நடக்குதுன்னு ஆண்டி பார்த்தா போதும், நீங்கள் என் வாழ்க்கையில் குறுக்கிடாதீங்க அப்படின்னு நம்ம முத்துவையும் மீனாவையும் அசிங்கப்படுத்திடுறாங்க. என்னதான் முத்துவும் மீனாவும் அவங்களுக்கு நல்லது நினைச்சாலும் ரோகிணிக்கு புரியவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு பூ கொடுக்க போயிடுறாங்க. நம்ம முத்துவும் டிரைவர் வேலைக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, விஜயா இருந்துக்கிட்டு பார்வதி கிட்ட போய் எப்படியாவது ரோகிணியும் மனோஜும் பிரிக்கணும், எனக்கு நீ ஒரு சாமியார் இருக்கிறாங்கன்னு சொன்ன இல்லையா, சூனியம் பண்ணி எல்லாரையும் பிரிக்கிறவங்க மாதிரி ஒருத்தர் இருக்காங்கன்னு சொன்ன இல்லையா, அவங்கள வர சொல்ல, அவங்கள உடனே பார்க்கணும், நம்ம மனோஜையும் ரோகிணியை பிரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ரோகிணி ஒட்டு கேட்டுடுறாங்க. இது எதுவுமே நடக்கக்கூடாது, நான் விஜய் மனோஜ் பிரிக்கிற மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்ச உடனே எப்படியாவது போய் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நம்ம விஜயாவுக்கு முன்னாடி ரோகிணி போயிட்டு அவங்கள பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு எல்லாத்தையுமே பேசிட்டு வந்துடுறாங்க. ஒரு நாளைக்கு எல்லா விஷயத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு டேட் கொடுக்குறாங்க அந்த சாமியார். அந்த டேட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மனோஜும் பிரிக்கணும் அப்படின்னு நினச்ச விஜயா கிட்ட போயிட்டு, நீங்கள் அவங்கள கூப்பிடுவாங்க, நீங்கள் அவங்க சொல்கிறத செய்யாதீங்கம்மா அப்படின்னு அந்த சாமியார்கிட்டையும் சொல்லிடுறாங்க. சொல்லிட்டதுக்கப்புறம் அந்த சாமியாரும் விஜயா கிட்ட போகிறாங்க. எப்படியாவது இவங்க 2 பேரையும் பிரிச்சிடணும்னு எல்லா பூஜையும் நடத்துகிறாங்க. ஆனால் அந்த பூஜையில் எதுவுமே நடக்கிறதில்ல. அதுக்கப்புறம் நம்ம ரோகிணி இந்த பூஜையெல்லாம் நடத்திட்டு நம்ம மனோஜ் இப்போ ரோகிணி பேச்சை கேட்குற மாதிரி மாற்றிடுறாங்க. மாற்றிட்டதுக்கப்புறம் நம்ம விஜயா இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. என்ன, நம்ம ரோகிணியும் மனோஜையும் பிரிக்கலும் தானே இப்படி பண்ணோம், நம்மக்கிட்ட எதுவுமே ஒட்ட மாட்டேங்கிறானே, என்ன பண்ணுறது, என்ன பண்ணி இதெல்லாம் சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கோவப்படுறாங்க. நம்ம மனோஜ் கிட்ட போயிட்டு, என்ன மனோஜ் பண்ணுற, நான் தான் அவ கூட பேசாத செய்யாதன்னு சொல்லியிருந்தேன்ல, எதுக்காக பேசுகிற, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, என் பொண்டாட்டிக்கிட்ட நான் இருக்கேன், பேசுகிறேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறாங்க. நம்ம விஜயா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, நம்ம மனோஜா, நம்ம பையனா அப்படின்னு யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன, முத்து இருந்துட்டு அட்ரா இப்படி தாண்டா பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே போய் தூங்க போயிடுறாங்க. நம்ம விஜயா மட்டும் யோசிச்சுட்டே இருக்காங்க. எதனால் இப்படி பேசினா, எதுக்காக இப்படி பேசினான்னு தெரியவே இல்லை. நம்ம ரோகிணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கொடுத்த ஐடியாவில் தானே நம்ம விஜயாவையும் மனோஜையும் பிரித்தோம், ஆன்ட்டிக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு இப்போ நம்ம கூட பேசுகிறாரு நம்ம புருஷன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சீதா அவங்க லவர் கூட சீதா வெளியே சுற்றும்போது நம்ம முத்து கண்ணில் பட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, யார் இதுன்னு கேட்க, இவன் கூட எதுக்கு ஊர் சுற்றிட்டுருக்கே அப்படின்னு கேட்கும்போது, நம்ம சீதா ரொம்ப சைலண்ட்டாக தலையை கீழே குமிச்சிடுறாங்க. இல்லைம்மான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நீ யார், நீ எங்களை கேட்க, நீ யார் எங்களை கேட்கன்னு அந்த டிராஃபிக் போலீஸ் கேட்க, முத்து இருந்துட்டு நீ யாரா இவ கூட சுத்த அப்படின்னு கேட்க, 2 பேருக்கும் பெரிய வாக்குவாதம் நடக்க, நம்ம சீதா இருந்துட்டு நான் லவ் பண்ணுற பையன் அப்படின்னு சொல்ல, நம்ம
நம்ம முத்து ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன சீதாவும் அந்த டிராஃபிக் போலீஸும் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க.